வெல்கம் டு சிறுமுகை சாஃப்ட் சில்க் அஸ்விகா பியூர் சில்க்ஸ். நாளைக்கு வந்து நியூ இயருங்க. ஸோ இந்த மந்த் ஃபுல்லாமே நிறைய பர்ச்சேசிங் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா வந்து அதுக்கு அடுத்த மந்த் ஃபுல்லாமே எல்லாமே ஃபெஸ்டிவல் டேட்ஸ் தான். ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்தில் வந்து பர்ச்சேசிங் நிறைய இருக்கும். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, எங்களுக்கு சாரீ வந்து சிங்கிள் பார்சல் ஆன்லைனில் வந்து சிங்கிள் கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுற மந்த் இது. ஸோ நாளையிலேருந்து தமிழ் நியூ இயர்லேருந்து ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன்னா மேரேஜில் வந்து வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே அதெல்லாம் வியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மேனுஃபேக்சரிங் ரேட்டுக்கு சிங்கிள் கஸ்டமருக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நாங்கள் இப்போ அதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளில் வந்து 30 சரியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அதே ப்ரைடல் சாரீஸ் தான் சொன்னேன். ஸோ ப்ரைடல் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் காட்ட போகிறோம். இந்த சாரீ ஃபுல்லாமே ஹெவி ஒர்க்குங்க. பல்லு பாருங்கள், பல்லு கலர் அதாவது முந்தி பல்லு கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்டுக்கு வந்து க்ரீன் கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ பல்லு வந்து பார்த்திங்கன்னா முந்தியில் வந்து ப்ரைடல் ஒர்க் பண்ணியாச்சு. பாடியில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அழகான ஒரு பிங்க் கலரில் வந்து கோல்டு ஜரி ஒர்க்கு, டைமண்ட் ஸ்டோன் டிசைனு. சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு ஹெவி ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி பார்டர் பாருங்கள், பார்டரும் உங்களுக்கு ஃபுல்லாக ஹெவி ஒர்க்கு ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேரீயில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஹெவி ஒர்க்கு தான். ஸோ இதில் வந்து ப்ளவுஸில் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஆரி ஒர்க்குக்காக. ஏன்னா ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் இல்லையா. ஸோ ப்ரைடல் கலெக்ஷன்ஸில் ப்ளவுஸில் வந்து கண்டிப்பாக ஆரி ஒர்க் பண்ணால் இன்னும் ஹெவியாக தெரியும். ஸோ அந்த ஒரு ஒர்க்குக்காக மட்டும் நாங்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம். அதுலேயும் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கை ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணன் ராதை இப்போ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கை ரிப்புக்கு வரணுங்கிறதுக்காக அதையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்து ஒரு டிசைனாக கொஞ்சம் தூரம் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டோம். ஸோ இருக்கிற பேலன்ஸ் ஸ்பேஸில் வந்து நீங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ப்ரைடல் ஒர்க் தான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி ஒர்க் மட்டும்தான். ஏன்னா ஹெவி ஒர்க்கு பியூரில் வந்து அது ஹேண்ட்லூமில் செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ பவர்லூமாக இருந்துச்சுன்னா மெஷின்ஸ் இது பண்ணுறது தாண்டி ஹேண்ட்லூமில் வந்து ஒவ்வொரு வீவிங் அதாவது ஒவ்வொரு வாட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி பார்டரையும் கரெக்டாக டிசைன் விழுகணும், பாடிலையும் டிசைன் விழுகணும், பல்லுலையும் கரெக்டாக டிசைன் விழுகணும். ஸோ இது ஹேண்ட்லூமில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ப்ரைடல் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறேன். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் என்ன அப்படின்னா, நான் மேனுஃபேக்சரிங் பண்ணி நான் இங்கே ஷாப்புக்கு மூவ் பண்ணுறனாலும் சரி, சிங்கிள் கஸ்டமருக்கு மூவ் பண்ணுறனால என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் எங்கள் சேனலில் பார்க்குறவங்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் இருக்குது, டச் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு கிடைக்க போகுது.